தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தழைகமாதோ மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி, திருவடிகள் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருநாவுக்கரசர் எல்லாரையும் வணங்கி தேவார வகுப்பை தொடங்குவோம். அப்பர் சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பதிகை எண் 33, தலம் திருமறைக்காடு, மந்திர எண் எத்தனை? 7வது மந்திரத்துக்கான பொருள் எழுதிட்டோமா? 7வது மந்திரத்துக்கான பொருள் மாமரைக்காடராகிய இறைவன் உமைபாகர். அதெல்லாம் நேற்று எழுதிட்டீங்களா? கங்கையை எனது உடையவர், இசை வடிவினராக பாடலை கேட்டு மகிழ்பவர், வேத வடிவானவர், வேதம் ஓதுவதால் ஏற்படும் ஞான ஒளியை வழங்குபவர், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவர். இது ஏற்கனவே எழுதிட்டோம். மந்திரம் படிங்க. கீதராய் கீதங்கேட்டு கிண்ணறம் தன்னை வைத்தார். கிண்ணறம்ங்கிறதுக்கு இசைன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. தன்னை வைத்தார், வேதராய் வேதமோதி விளங்கிய சோதி வைத்தார், ஏதராய் நட்டமாடி இட்டமாய் கங்கையோடு மாதையோர் பாகம் வைத்தார் மாமரை காடனாரே. பொருள் பார்க்கலாம். உமைபாகர், கங்கையிடம் விருப்பமுடையவர். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். இசை வடிவினராய், இசை கேட்கிறார், இசையால் மகிழ்ச்சி தருகிறார். நேற்று ஒரு செய்தியை நம்ம அதில் சேர்த்து சொல்லாமல் விட்டுட்டோம். நேற்று பதிவாகாதது நல்லது தான். அதாவது இங்கே இசை கீதம் என்று சொன்னது எல்லாமே திருமுறையை தோத்திரங்களை இருக்கொடு தோத்திரங்களை தான் அதை சொல்கிறார். அதில் நம்ம சேர்க்க வேண்டிய செய்தி என்னென்னா, உரையில் வேதத்தினால் ஞானம்னு சொல்லியிருக்குது. நம்ம கீதத்தினாலே ஞானம்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அதான் முக்கியம். அது நம்ம நேற்று சொல்லலை. அதாவது இசையை திருமுறையாக மாற்றணுமே தவிர இசையை எதாக மாற்றாம விட்டுட்டோம்? ஞானமாக மாற்றாம விட்டுட்டோம். ஞானமாக மாற்றாம விட்டுட்டோம். ஞான சம்பந்தர் இந்த தேவா பதிகத்தை நீங்கள் பாடுனா வீடு வேறு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ ஞான சம்பந்தருக்கு தெரியாதா? ஞானத்தினால தான் வீடுங்கிறது தெரியாதா? அப்போ ஒரு பதிகம் எதா இருக்கணும்? இருந்தால் தானே சொல்ல முடியும். சும்மா சொல்ல முடியுமா? அதனால் எப்போவுமே நம்முடைய தமிழ் மந்திரங்கள் எல்லாமே என்னது தான்? ஞானம் தான். திருமுறை. திருமுறை. ஆமாம், திருமுறை. திருமுறை வெறும் இசை நமக்கு கிடையாதுன்னு சொன்னோமல்ல. வெறும் இசை பண்ணக்கூடாது. வாய்ப்பாட்டு செய்வதற்காக நம்ம ஒரு பெரிய இயக்கமே நடத்தணும். திருமுறை என்பது நம்ம எப்படி பார்த்துட்டோம்னா, அதாவது 1 முதல் 8 திருமுறைகள் பாடுறதுக்குன்னு முடிச்சிட்டோம். 9 திருமுறைகள். 10ஆம் திருமுறை எதற்கு மட்டும்? யோகத்துக்கு மட்டும் எடுத்துட்டோம். 11ஐயும் பாடுறதுக்குன்னு எடுத்துட்டோம். 12 கதை சொல்கிறதுக்குன்னு எடுத்துட்டோம். ஆக்சுவலாக 12மே ஞானம்தான். 12மே ஞானம்தான். இதுக்கு ஒரு இயக்கமே நடத்தலாம். அதாவது எப்போவுமே ஒரு ஒரு சமூக நடைமுறையில் ஒரு பகுதி விடுபட்டு போயிடும். அறம் விடுபடுது, வள்ளுவர் வர்றாரு. தமிழ் பற்றி விடுபடுது, பாரதிதாசன் வர்றாரு. தேசிய பற்றி விடுது, பாரதியார் வர்றாரு. அந்த விடுபடுற எது வருது? வள்ளலார் எதுக்கு வர்றாரு? ஜீவகாருண்யம் விடுபடுது, வள்ளலார் வர்றாரு. அது மாதிரி நீங்கள் எத்தனை ஆயிரம் வருஷனாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி விடுபட்டே இருக்கும். அதை ஒரு குறிப்பிட்ட செக்டார் தான் அதை எடுத்து கொண்டு போகணும். நீங்கள் இவ்வளவு காலம் திருமுறையை பெரியவங்க தந்துட்டு போயும் திருமுறையை நமக்கு எதா பார்க்க தெரில. இப்போ நீங்கள் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருங்கிறோம், மதுரை மீனாட்சி திருவிழாங்கிறோம். மீனாட்சியினுடைய அந்த நிகழ்ச்சிக்கு அவன் போடுற பாடல் எல்லாமே கிராம தேவதைக்கான பாட்டுடைய ராகத்தில் தான் சார் போடுறான். கருப்பசாமி பாட்டு அந்த மாதிரி பாட்டு தானே போடுறான். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள திருமுறை அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறவன் அழகாக சொல்கிறான். அந்தந்த பதிகத்திலே வருது, திருவாலைவாயன் திருநீரைன்னு வருது, அது வருது, இது வருதுங்கிறான். இந்த பாட்டெல்லாம் எங்கே போச்சு?
நீங்கள் வீட்டில் போய் போன உடனே டிவி போட்டு பாருங்கள். எல்லா டிவிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சொல்லி அந்த டிவி நிகழ்ச்சி போடுறான். அதுக்கு வரக்கூடிய பாட்டுகள் எல்லாமே சுடலமாடசாமி கருப்புசாமிக்கு பாடுற பாட்டு தான் என்ன செய்யுது வருது. வர்றாரு வர்றாரு போகிறாரு இப்படியே தான் பாடுறான். நீங்கள் கள்ளழகருக்கு நீங்கள் திவ்ய பிரபந்தம் பாடலாம், நீங்கள் மதுரை மீனாட்சி பிள்ளைத்தமிழ் இருக்கு பாடலாம், சொக்கநாதருக்கான தேவாரங்கள் இருக்கலாம். அது பக்கத்தில் நம்ம இன்னும் என்ன செய்யலை. இதைத்தான் நான் வந்து காலங்காலமாக சொல்கிறேன். காரைக்கால் அம்மையார் திருவிழாவுக்கு மாம்பழம் வீச தெரிஞ்ச நமக்கு காரைக்கால் அம்மையார் பதிகத்தில் ஒரே ஒரு பாட்டு சொல்லி எத்தனை வருஷமாக மாம்பழ விழா கொண்டாடுறா? 40-50 எங்கள் தாத்தா காலத்தில். சரி ஒன்று செய், அற்புத திருவந்தாதியில் ஒரு பாட்டு சொல்லு, ஒரு பாட்டு சொல்லு. தெரியாது. இங்கே தான் நம்ம தோற்கிறோம். இது பிற மதத்தில் கிடையாது, மறந்துடாதீங்க. பிற மதத்தில் அவன் மதம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அந்தந்த ஊருக்கு என்ன சிறப்பு, அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு, அது தெரிஞ்சு வச்சுருக்கோம். தோல்வி அங்கே தான் வருது. சைவத்தில் இது ஒன்று தான் பெரிய ப்ராஜெக்ட். சித்தாந்தம் வந்து அளவுக்கு மீறியான ஒர்க்கு நடக்குது. பாடுறதில் அளவுக்கு மீறிய ஒர்க்கு நடக்குது. பாடுறதில்ல, ஏன்னா அது வந்து ரீச் ஆகுறதுனால நடக்குது. திருமுறையில் ஞானம் பார்க்கறது வந்து லேக்கிங், தேக்கத்தில் இருக்குது, லேக்காகி கிடக்குது, தேங்கி கிடக்குது. திருமுறையை நம்ம எதா பார்க்கணும்? ஞானமாக பார்க்க வேண்டும். இறைவன் வேத வடிவமாக இருக்கிறான். வேதம் ஓதுறதுனால வரக்கூடிய ஞான ஒளியை தருகிறான். இதே நீங்க வேதத்தினாலேயும் ஞானம் வரும், திருமுறையினால ஞானம் வரும். திருமுறை ஓதியும் இறைவனை ஒளி வடிவமாக பார்க்கலாம், வேதம் ஓதியும் இறைவனை அப்படி புரிந்து விடணும், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இறைவன் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறான்ங்கிறார். இந்த பதியம் வந்து முழுவதும் இறைவன் பெருமை பேசுகிற பதியம், அவர் திருவருட்பெருமை பேசுகிற பதியம். அடுத்த திருப்பாட்டுக்கான பொருள் எழுதலாம். 8வது மந்திரம். திருமறை காட்டு இறைவன் முனைப்பு கொண்ட அசுரர்களின் முப்புறங்களை எரித்தார். இப்போ அந்த திருப்பாட்டு இதில் வந்து மேட்ச் ஆகிட்டா, முப்புறம் எரித்தார்னாலே நமக்கு என்ன பேசணும்? மும்மலம் பேசணும். மும்மலம் போகணும்னா ஞானம். அது அப்படி சுற்றி வந்துடும். நீங்கள் எங்கே போய் எங்கேயுமே இடிக்காது. சரியான ஒரு சாலையில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா, பைபாஸில் மேற்க போனாலும் போகலாம், கிழக்க போனாலும் போகலாம். அந்த மாதிரி நம்ம பாடம் வந்து சரியான பைபாஸில் தான் போகும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ரோடு கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் நின்றுக்கிட்டு முப்புறம் வர்ற இடத்துல நின்னீங்கன்னா அது பாச நீக்கத்துக்கு போயிடும். மும்மல காரியம். முப்புறத்தை எரிச்சதுன்னா மும்மல காரியம். அப்போ முப்புறத்தை எரிக்கிறாரு, மும்மலங்களை நீக்கிறாருன்னா ஞானம் வந்தால் தானே நீக்குவார். அப்போ ஞானம் எது வழியாக வருங்கிறாரு? திருமுறை வழியாகவும் வரும், வேதத்தின் வழியாகவும் வரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் வரதராஜ பெருமாள் கோயில், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம்ல காஞ்சிபுரம் அடையலாம், திருமுறை மூலமாகவும் அடையலாம். இதனுடைய நம்முடைய நாயன்மார்களில் இப்போ ஞானசம்பந்தர் வந்து தமிழ் பாடலைன்னா வீடு பேர் அடைஞ்சிருக்க மாட்டாரா? ஞானசம்பந்தர் தோடுடைய சிவியல் பாடல்னா வீடு பேர் அடைஞ்சிருக்க மாட்டாரா? அடிப்படையிலே வேதம் தெரிஞ்சவர், வேத குடும்பத்தை சேர்ந்தவர். தமிழில் பாடலைன்னா வேதத்தில் பாட போகிறாரு, வேதத்தில் பாடி வீடு பேர் அடைய போகிறாரு. தமிழுக்கு அவரை பயன்படுத்தணும்னு இறைவன் நினைச்சாரு, அதனால தமிழில் பாடினார். இல்லை அவரை வச்சு வேதம் பண்ண நினைச்சா அவரை எதில் பாட வச்சிருப்பாரு? வேதத்தில் சமஸ்கிருதத்தில் பாட வச்சிருப்பாரு. நாங்கள் ஒரு தடவை அந்த சீகாழி போயிருக்கும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய சந்நிதி இருக்குது பாருங்க, அந்த குருலிங்க சங்கமமாக பிரிப்பாங்க. மேலே பெரிய நாயகி, அது வந்து அந்த சாமி தான் பெருசாக உருவத்தோட பெருசாக இருக்கும். கீழே வந்து சிவலிங்கம், அதுக்கு மேலே கருப்பு உருவத்தில் பெரிய நாயகி தோணியப்பர், அதுக்கு மேலே சட்டைநாதர். அந்த தோணியப்பர் சந்நிதியில் நாங்கள் ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு ஐயர் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறார். அவ்வளவும் சமஸ்கிருதத்தில் சொல்கிறார். யாரை பற்றி? ஆமாம், ஞானசம்பந்தர் பாடின பாட்டையே சமஸ்கிருதத்தில் சொல்கிறாரு. அந்த பொருட்கள் அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாரு.
அப்படின்னா அவங்க அதை அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சமஸ்கிருதம் பண்ணியிருக்கிறாங்க. மொழிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படி எடுத்தோம்னா தான் சிக்கல். திருமறைக்காட்டு இறைவர் அசுருடைய முப்புறத்தை எதிர்த்தார். பாருங்க, உலக செல்வ பற்றுகளை விடுத்து, உலக செல்வ பற்று விட்டு இறைவன் திருவடிகளை போற்றும் அடியார்களின் மனத்தில் உள்ள குறைகளை எல்லாம் போக்குகிறார். குறிப்புரை கனத்தினார். கனத்தினார்னா துன்பம் செய்பவர். அரணம் முப்புறம். மந்திரம் பாருங்க, மந்திரத்தை படிச்சு பாருங்க. கனத்தினார் வலியுடைய கடிமெதில் அரணம் மூன்றும் சினத்தினுள் சினமாய் நின்று தீயழச் செற்றார் போலும் தனத்தினை தவிர்த்து நின்று தம்மடி பரவுவார்க்கு மனத்தினுள் மாசு தீர்ப்பார் மாமரை காடனாரே. 7வது மந்திரத்தில் பாசம் நீங்குவதற்கு எது தேவைன்னு சொன்னார். 8வது மந்திரத்தில் பாச நீக்கத்தை சொல்கிறார். பாசம் நீங்குவதற்கு எது பயன்படும் கருவி எதுங்கிறத 7வது மந்திரத்தில் சொன்னார். 8வது மந்திரத்தில் அந்த பாச நீக்கத்தை சொல்கிறார். முப்புறம் எரித்தது மும்மலத்தை நீக்குதல். அடுத்த செய்தி தான் முக்கியமான இடம். 3வது வரி, தனத்தினை தவிர்ந்து நின்று தம்மடி பரவுவார். 3வது வரி, செல்வ பற்றுக்களை விடுத்து திருவடியை போற்றுபவர்கள். பற்றுவிட்டால் தான் இறைவனுடைய அருளை பெற முடியுங்கிறதுல சைவம் உறுதியாக இருக்குது. பற்று விடுதல்னா நம்முடைய செல்வங்களை எல்லாம் போட்டுட்டு ஓடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா தேவைக்காக எல்லாத்தையும் நம்ம வைத்துக்கொண்டு, ஆனால் அதில் நாம் என்ன செய்யாமல் இருக்கணும், நாம் அதில் அழுந்தாமல் இருக்கணும். அது இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக பற்று விடுறேங்கிற பேரில் நம்ம செல்வம் இல்லாமல் இருக்க முடியுமா, வாகனங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா, வீடு இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாமே நமக்கு வேணும். ஆனால் அது இல்லாமல் முடியாதுங்கிற வாழ்க்கை முறையே என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. பொங்கல் கிடச்சிதா சாப்பிட்றேன், இட்லி கிடச்சிதா சாப்பிட்றேன், பழைய சாதம் சாப்பிட்றேன். இப்போது நானெல்லாம் பழைய சாதம் சாப்பிட்றேன், வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றேன். நைட்டில் யாரும் சாப்பிடலன்னா பழைய, எங்கள் ஊர்லலாம் மெயின் சாதமே என்னது தான், மதுரைக்கு அந்த பக்கம் நீங்கள் அது சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா நோயில் எத்தனை உண்டு அத்தனையும் வரும். ஆமாம், இந்த பழைய சாத தண்ணியே வெளிநாட்டில் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதில் எல்லாம் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குங்கிறான். நைட்டில் சாதம் ஆக்கி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு, தண்ணி நைட்டில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அது வடிக்கிறது சரின்னு வச்சுருக்கு. குக்கரில் ஆக்கி வெறும் தண்ணியை உள்ளே ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். வெங்காயம் ஊறுகாய் வச்சுக்கணும். நோயில் எத்தனை உண்டு அத்தனையும் போயிடும். இப்போது நான் எங்கள் வீட்டில் நைட்டில் உணர்ச்சி வசப்பட்டு ஆக்கி போட்டுருவாங்க. ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் சாதம் மிச்சமாதுன்னா நான் லட்சம் பெரும்பாலும் நெய் பழைய சாதம் தான் வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்றேன். மற்ற எந்த உணவும் அதற்கு ஈடாகாது, டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் அது மருந்து. அது பாடத்துக்கு வருவோம். அதாவது பற்றுகளை விடுதல் அப்படின்னா எதற்கும் தன்னை தயார் செய்து கொள்ளுதல் தான். தன்னை தயார் செய்து கொள்ளுதல். நீங்கள் புகழ் கருதியோ பொருள் கருதியோ சைவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சைவம் பண்ண முடியாது. சைவ கூட்டத்திலேயே நம்ம கூட்டமே பேரு தான் நம்ம இல்லறவாசிகள், ஆனால் சன்னியாசிகள் மாதிரி தான் பழகிறோம், படிக்கிறோம். அப்படி தானே? பாடமே யாருக்குரிய பாடம் தான் போயிட்டு. என்ன பண்டார சாத்திரம் எதுக்கு படிக்கிறோம்? எந்த ஊரில் பேராசிரியர்கள் பண்டார சாத்திரத்தை வெளியே நடத்துகிறாங்க? ஏன்னா பயம் அவனுக்கே காசு வராமல் போயிருமோங்கிற பயம். அவனுக்கே பயம், இதை படித்து நமக்கும் காசு வராமல் போயிருமோன்னு. அது நம்ம இசை மாணவர்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். இசை மாணவர்கள் வாய்ப்பில் இருக்கிற கவனம் உழைப்பில் இல்லை. உழைப்பு எதை தரும்? வாய்ப்பு உழைப்பை தராது. வாய்ப்பு உழைப்பை தராது. அந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, தம்பி 2 ஒரு 3 தலைப்பு பழகிட்டோம்னா
40 வருஷம் பட்டிமன்றம் பேசலாம். எனக்கு 3 தலைப்பு வச்சு எப்படி பேசணும்? ஒரே தலைப்பு பொள்ளாச்சியில் பேசுகிறேன், கோயம்புத்தூரில் பேசும்போது யாருக்கு தெரியாது? பொள்ளாச்சிக்காரன் இப்படியே வருஷத்தை ஓட்ட வேண்டியதானே. திரும்ப ஒரு தடவை பொள்ளாச்சியில் கூப்பிட்டானா இன்னொரு தலைப்பில் பேசு, இப்போ 5 வருஷம் கழித்தானே கூப்பிடுவான். இப்படியே எத்தனை வருஷத்தை ஓட்டிடலாம்? இவனையும் முட்டாளாக்கி அவனும் முட்டாளாவே வாழ்க்கையை முடிச்சிருவான். அதுக்கு பேர் அறிவு தேய்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் தேஞ்சு கீரைக்கு வந்துட்டார். இதுக்கு பேர் என்னதுன்னா அறிவு தேய்வும்பாங்க. அதாவது நம்ம சரியாக பயணிக்கலைன்னா எதில் கொண்டு விட்டுறோம்? தேய்மானத்தில் கொண்டு விட்டுறோம். அந்த தேய்மானம் வராமல் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதுக்கு காரணம் ஒரே வழி உழைப்பு தான். சின்ன வயசுலேயே எதுக்கு அதிக ஆசைப்படக்கூடாது, வாய்ப்பே வாங்கக்கூடாது. நானெல்லாம் நம்ம ஊரில் வளர்றதுன்னு முடிவு பண்ணும்போது வந்த வாய்ப்புகளெல்லாம் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இப்போ என்னால் யாருன்னு சொல்கிறேன், கோயம்புத்தூரில் வேலை செய்வாங்க, கிணத்துக்கடையில் வேலை செய்வாங்கன்னு கூப்பிடும்போது நான் உடுமலை தவிர எங்கேயும் வேலை செய்கிறது இல்லைன்னு ஒரு சபதம் எடுத்துருக்கிறேன். ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது கிணத்துக்கடையில் வேணால் வேலை செய்ய வாரேன்னு. பிறகு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டு. கடைசியில் என்ன நடந்ததுன்னா, நம்ம ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வீட்டில் அமைதியாக உட்காந்தாங்க. உடுமலையில் மட்டும் வேலை செஞ்சேன்னா உலகம் முழுவதும் போனேன். நமக்கு ஓதுவார் சொன்ன மாதிரி தான், உடுமலையில் மட்டுமே வேலை செஞ்சேன்னா எங்கே போனேன்? ஆமாம், எல்லாம் போனேன். நான் எங்கேயுமே எதற்கு சொல்கிறேன்னா, சைவத்தில் அதனுடைய கொள்கையை பிடிக்கணும், பற்றுகளை விட ரெடியாக இருக்கணும். ஆமாம், இந்த பற்று நமக்கு எந்த வடிவத்தில் வருங்கிறதுனால தான் 2 சொன்னேன். ஒன்று புகழில் வரும் அல்லது பணத்தில். ஆமாம், மாறக்கூடாது. நீங்கள் சைவம் பண்ணும்போது உங்களை 2 விஷயந்தான் கவுக்கும். ஒன்று பணத்தை காட்டி கவுப்பாங்க, இல்லைன்னா உங்களை புகழ்ந்து கவுப்பாங்க. அது குறிப்பாக இசைத்துறைக்காரங்களுக்கு இது ரொம்ப ஓவராக வரும், எங்களுக்கெல்லாம் பெருசாக வராது. அந்த தியாகராஜன் ஐயா சொல்லுவார், ஞானத்துக்கு போட்டியும் கிடையாது, பரிசும் கிடையாது, போயிட்டே இருக்கலாம், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிம்பார். எவனும் குறுக்காட்ட மாட்டான் அப்படிம்பார். யாருமே குறுக்காட்ட மாட்டான். மளிகை கடையில் வெளியே உப்பு பையை யாரும் எடுக்கிறானா, அது மாதிரி தான் இது அப்படிம்பார். அது மாதிரி தான் இது. ஆனால் நீங்கள் நீங்கள் இசைத்துறையெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது உழைப்பு போயிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தா யாரோ திடீர்னு ஒரு டேலண்ட் பர்சன் உள்ள தூக்கி கடாசிட்டு போயிடுவான். இப்போ நம்மளையெல்லாம் யாரும் கடாச முடியாது. அவன் ஒரு வகையை அடித்தா நம்ம ஒரு வகையை என்ன செய்வோம்? அடிப்போம். அவன் ஒரு வகையை அடித்தா நம்ம ஒரு வகையை அடிப்போம். காரணம் என்னன்னா, நம்ம எதை நோக்கி போகலை, புகழை நோக்கியும் போகலை, பணத்தை நோக்கியும் போகலை. நமக்கு நம்ம பற்று விடுதல்னா நமக்கு அதுதான். நமக்கு எந்த வகையில் ஆபத்து இருந்தாலும் சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் நம்ம வேள்வி செய்கிற ஒரு சைவராக இருந்தால் வேள்விக்கு பணத்தை காட்டி கவுப்பாங்க, சாமி சிந்தனை போயிடணும், அவர்கிட்ட சொல்லலாம். யோகத்தில் சமயம் பண்ணுறவனாக இருந்தால் உனக்கு யோகம் பண்ணுறதை கெடுப்பாங்க. யோகி ஒரு நாள் உணவுக்கு பழகிருப்பான். நம்மால் சும்மா இருக்காமல் இவன் காட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு இவன் போய் கண்டதெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பான். குஸ்கா சாப்பிடுங்க, ரோஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு கண்டதெல்லாம் கொடுத்து கடைசியில் அவனை யாராக மாற்றிடுவான்? உலகியலாளாக மாற்றிடுவான். அந்த துறவி எப்படி இல்லறத்தான் ஆகிறான் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஒரு துறவி தனியாக இருக்கிறாரு, எலி தொந்தரவு பண்ணுது. எலி தொந்தரவு பண்ணோன்னே என்ன செய்கிறாரு? பூனை வளர்க்குறாரு. ஒரு பூனைக்கு ஆள் வைக்கணும், அதில் வீடெல்லாம் கூட்டணும், அது வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறாரு. துறவி யாராகிறாரு? அப்படி ஆகிடும். பேசுறதுக்கு சைவத்தில் பற்று, அவர் எவ்வளவு ஞானத்தோடு சொல்கிறாருன்னு பார்க்கணும். பற்று விடாதவரை இறைவன் கிடையாது. அற்றது என் பாசம், உற்றது உன் கடலை. 14வது மந்திரம் சொல்லுது. 14வது மந்திரம். அற்றது என் பாசம், பற்று விடாதவரை இறைவன் திருவடி கிடையாது. அற்றது பற்றனில் உற்றது வீடு, ஆழ்வார் சொல்றார். ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான், மெய்கண்டார் சொல்றார். ஐம்புலனிலிருந்து நீ விடுபடு, நீ இறைவன் உன்னை தாங்கிக்கிடுவாருங்கிறார். ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான். ஊஞ்சல் கயிறு அருந்தவனை தரை சுமக்கிற மாதிரி நீ ஐம்புலனை விடு, இறைவன் உன்னை தாங்கிடுவார். ஐம்புலனை தானே சார் விட சொன்னார், புகழையும் பணத்தையும் விட சொன்னாருன்னு கேட்கக்கூடாது. இந்த ஐம்புலன்களுக்குள்ள எல்லாமே அடங்கிடும், புகழ் பணம் எல்லாம் அடங்கிடும். எப்போ நம்ம நாக்குக்கு அடிமையாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம சுவையான உணவை தேடுறோம். அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் பொருள் தேவைப்படும். நீங்கள் எதனாலும் சாப்பிட ரெடின்னா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்து கம்பங்களை குடிச்சிட்டு நீங்கள் பசியேறி போயிட்டுருக்கலாம். நீங்கள் ரோஸ்ட்டு பூரி அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக ரெடி பண்ணணுமில்ல, நீங்கள் தனியாக ரெடி ஆகணுமில்ல. இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணி பாருங்கள். ஆடையும் கந்தையன்னு ஏன் சொன்னாங்க நாயனாருக்கு? ஆடை கந்தைன்னு சொல்லலைன்னா, இப்போ நம்ம சைவை கம்பீரமாக பண்ண ஆரம்பிக்கும் போது பட்டு துண்டு,
பட்டு வேஷ்டி, ஒரு ஒரு அடி பார்டரில் பட்டு பார்டர் வேஷ்டி, அதெல்லாம் நம்ம அடையாளமாக மாறிடுதில்ல. அடையாளமாக மாறிடுதில்ல. பிறகு எல்லா விரல்கள்லையும் மோதிரங்கள் போட்டு, பிறகு அந்த மோதிரத்தை காட்டி என்ன செய்கிறாரு, இப்படி பாடுற மோதிரத்தை பார்க்குறாரா இல்லையான்னு பார்க்குறது. எங்கள் கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் அந்த கிராமத்தில் வந்து கொஞ்சம் தங்க நகை நம்மகிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கிராமங்களில். இந்த மாதிரி நம்ம ஒரு பாசி போட்டுட்டு வளையல் போட்டுட்டுலாம் தெருவில் போக முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 5 வயசு ஆகிட்டுனா ஒரு கவரிங் கம்மல் போட்டால் திட்டுவாங்க கிராமங்களில். ஒரு 2 கிராமுக்கு ஒரு கம்மல் வாங்கி போட தெரியாது. என்ன மனுஷன் நீ அப்படிம்பாங்க. என்ன மனுஷன் நீ அப்படிம்பாங்க. ஒருத்தனை அப்படி திட்டி விட்டாங்க, ஒரு வயசு பையனை திட்டி விட்டாங்க. இவன் என்ன செய்யிருக்கிறான், வெளியூரில் போய் உழைச்சி ஒரு மோதிரம் செஞ்சுட்டான். மோதிரம் செஞ்சுட்டு ஊருக்குள்ளே வந்து காட்டணும், எல்லாரும் திட்டினவங்கிட்டலாம் காட்டணும். முதல் வீட்டில் குடிக்க தண்ணி தாங்கன்னு இருக்கிறான். அவன் பார்க்கவே இல்லை. தண்ணியை கொடுத்துட்டு என்ன மோதிரம் வாங்கிட்டியான்னு கேட்கல. 2வது வீட்டில் கேட்டிருக்கேன். ஊரில் எவனுமே கண்டுக்கிடலை. வைக்க போகிறதுக்கு தீ வச்சுட்டான். தீயை வச்சுட்டு எல்லாரும் தண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த பக்கமாக ஊற்றுங்க, அங்கே ஊற்றுங்க. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்கிறேன், டே முருகேசா மோதிரம் எப்போ செஞ்சேன்னு கேட்டிருக்கிறேன். டேய் இதை நீ முதல்ல கேட்டிருந்தா தீ வச்சிருக்கேன்னு மாட்டடா. நீ தான் வைக்கிற போருக்கு தீ வச்சதான்னு கேட்டான். புரியுதா? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பற்று, அந்த பற்றை வெளிக்காட்டுற ஆசை. எனக்கு இது வந்துட்டு, எனக்கு அது வந்துட்டு, இதெல்லாம் வந்து எல்லாராலையும் கேட்கறதுக்கும் யோகம் இருக்காது. இதெல்லாம் நம்ம சொன்னதுனால தான் ஓடினவங்கெல்லாம் ஒரு நாள் ஓடுவாங்க, நம்ம ஒரு நாள் ஓட மாட்டோம். அப்படித்தானே? ஆமாம், நம்ம எங்கேயும் ஓட வேண்டியது. நம்ம இப்படியே இருப்போம். நம்ம இப்போ நம்ம வேலை செய்கிற இடங்கள்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு துரும்ப கூட அவங்களால அசைக்க முடியல. நம்மகிட்ட வந்து போனவங்க ஒரு துரும்ப கூட அவங்களால அசைக்க முடியல. என்ன காரணம்னா நம்ம கரெக்டாக இருப்போங்கிறது என்ன தெரியும். ஆமாம். புதுசாக ஒரு டயலாக் ஒன்று தயாரிச்சிருக்கேன், என்ன சொல்லலை. எவன் எங்களை பற்றி என்ன சொன்னாலும் அந்த ஊர் சாமி பேரில் சத்தியம் வாங்கிரு. மாரியம்மன் மேலே சத்தியமாக இது நடந்ததுன்னு வாங்கிரு. புரியுதா? கரூரில் வந்து சொல்கிறானா என்னது, அந்த ஆணிலேயப்பர் இல்லை, தொண்டீஸ்வரர் மேலே சத்தியமாக இது நடந்ததுன்னு சத்தியம் வாங்கிரு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் என்னது, பொய். கரூர் ஆணிலேயப்பர் மேலே சத்தியமாக இது நடந்தது. ஆமாம், நான் சொன்னாலும் யார் சத்தியமாக நடந்ததுன்னு சொல்லிடுறேன். அந்த கரூரில் இருக்கிற சாமி பேரில் சொல்லிடுறேன், மாரியம்மன் ஏதோ சாமி பேரில் சொல்லிடுறேன் அப்படின்னு அடுத்த டைலாக் சொல்ல போகிறேன். பொய்யா சொல்லலாம்ங்க. செய்துட்டு எப்படி நீங்கள் இல்லாததை எப்படி சொல்ல முடியும், இருக்கிறத எப்படி மறைக்க முடியும்? இதெல்லாம் நம்ம சைவத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக பயணம் செய்யணும். எப்போவுமே வந்து நீங்கள் உண்மையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அதிகாரம் ஆங்கிலேயன் கையில் இருந்தது, உண்மை காந்தி கையில் இருந்தது. யார் ஜெயித்தா? எவன் ஊரை போட்டு ஓடணும்? காந்தியடிகள் ஊரில் தான் இருந்தார், ஆங்கிலேயன் தான் ஊரை விட்டு ஓடணும். உண்டா இல்லையா? ஒரு தனி மனிதனுடைய சத்தியம் ஜெயித்தது. ஆனால் ஆங்கிலேயருடைய அதிகாரம் என்ன செய்தது? தோற்றுது. அதிகாரம் தோற்றது. அந்த பாராளுமன்றத்தில் கேட்குறான், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில், எவ்வளவு பெரிய உலகம் முழுவதையும் ஆண்ட ஒரு நாடு நாம், ஒரு சட்டையே போடாத ஒரு வயசான ஒரு முதியவரை உங்களால் வந்து சமாளிக்க முடியாதா? ஒரு வயசான காந்தியை உங்களால் சமாளிக்க முடியாத? என்ன சுதந்திரம் கேட்குறாருன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறான் அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தால் துப்பாக்கி வச்சு சுட்டுடலாம்டா, பீரங்கி எடுத்துகிட்டு வந்தால் பீரங்கி வச்சு சுட்டுடலாம். அகிம்சையை எடுத்துகிட்டு வர்றாரு, ஒன்றும் பண்ண முடியலன்ட்டான். அவர் எதை எடுத்துகிட்டு வர்றாரு? சத்தியத்தை எடுத்துகிட்டு வர்றாரு, ஒன்றும் பண்ண முடியலன்ட்டான். அப்போ சுதந்திரத்தை கொடுத்துருங்கன்னு தான் அதுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அதுதான் நம்ம வந்து அந்த சத்தியம்ங்கிறது பற்று விட்டால் தானே வரும். சார் நீங்கள் எப்போ உண்மையாக இருக்கிறீங்க? நீங்கள் வந்து பற்று இல்லைன்னா உண்மையாக இருக்கிறீங்க. வியாபாரி எப்போ போய் சொல்கிறான்? பற்று இருக்கும்போது போய் சொல்கிறான். பற்று இல்லைன்னா அவன் எதுக்கு போய் சொல்கிறான்? நீங்கள் எல்லாமே சுற்றி அங்கே தான் வந்து நிற்கும். நீங்கள் அதனால தான் சைவம் வந்து கடவுள் வேணாலும் பற்ற விடு, எது வேணாலும் எதை விடு, பற்று விடு என்று சொன்னது. அதைத்தான் ஒரே வரியில் முடித்தார். தனத்தினை தவிர்ந்து நின்று தம்மடி தவிர்ந்துன்ட்டார். நாம் தவிர வேண்டிய கூட இல்லை. நான் என்ன சொல்கிறோம், எல்லா பொருளையும் நிறையா வச்சுக்கிடுங்க. வள்ளுவர் சொல்லுவார், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதனில் கூறியதையும். வள்ளுவர் சொல்கிறார், செய்க பொருளை, ஏகப்பட்ட காசை சம்பாதிங்கப்பா. செய்த பொருளை செருணர் செருக்கருக்கும், பகைவர்களுடைய ஆணவத்தை காசை வச்சு தான் இருக்க முடியும். அதுதான் ஒரு கூர்மையான ஆயுதம். யார் சொல்கிறா? வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதையும். காசை விட கூர்மையான ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஹோர்முஸ் நீர்முனையை கப்பல் கடக்க முடியலன்னு சொல்கிறான்.
ரஷ்யாவினுடைய ஒரு தொழிலதிபருடைய ஒரு கப்பலுடைய 4000 கோடி 400 கோடியாம் 4000 கோடியாம் அவருடைய கப்பல் விலை. 4000 கோடியாம் அவர் கப்பல் விலை. அவன் போகிறது அமெரிக்காவும் தடுக்கலை, ரஷ்யாவும் தடுக்கலை, ஈரான்காரனும் தடுக்கலை. என்ன காரணம்? பணக்காரன். என்ன காரணம்? பணக்காரங்கிற ஒரே காரணம். அப்போ எல்லா போர்களையும் நிறுத்தி வச்சு யாருக்கு வழி விட்டுருக்குறாங்க? அந்த கப்பலுக்கு 4000 கோடி ரூபாயும் அந்த கப்பலினுடைய விலை. காசு இருந்தால் எல்லாமே என்ன செய்யும்? ஜெயிக்குது. காசு இருந்தால் எல்லாம் ஜெயிக்குது. ஆனால் இப்போ நாம் ஒரு வேறு புதுமுறை சொல்கிறோம். பொருளை விடுன்னு சொல்லலை, பொருளை வச்சுக்க, ஆனால் பொருள் போனாலும் அதை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத. பட்டினத்தார் காசோடையும் வாழ முடிந்தது, காசு இல்லாமலேயும் அவரால் வாழ முடிந்தது. அதுக்கு பழகிக்க. அது இதில் சொன்னார், மனத்தினுள் மாசு தீர்ப்பார் என்பது தான் பாச நீக்கம். அதுதான் பாச நீக்கம். மாசு என்பது பாசத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. திருவருட்பயனில் ஆசுன்னு வரும். ஆசுன்னா குற்றம். ஆசுனாலும் குற்றம் தான், மாசுனாலும் குற்றம் தான். ஆசு இரியர், குற்றத்தை நீக்குபவர், அப்படிதான் ஆசிரியர். குற்றத்தை நீக்கிறதுனால தான் அவருக்கு என்ன பேர்? ஆசு இரியர். குரு என்பதற்கு என்ன பொருள்னா இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுபவர் குரு. கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லுபவர் குரு. ஆசு ஆதியேல் அனைவ காரணமேன் திருவருட்பயனில் இருக்கிற வரியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆசு ஆதியேல் அனைவ காரணமே, பேசாது அகவும் பிடி. திருவருட்பயனில் இருக்கக்கூடிய ஒரு வெண்பா இது. அந்த வெண்பா என்ன கேள்வி கேட்குன்னா, ஆணவமூலம் இடையில தான் வந்ததுன்னா அப்போ என்ன காரணத்தினால வந்து பிடிச்சது? இடையில வந்ததுன்னா காரணம் சொல்லணும். அனாதினா என்ன சொல்ல வேண்டியதில்லை, காரணம் சொல்ல. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் முத்தி நிலை பேசாது அகவும் பிடி. இடையில வரும்னா முத்தி அடைஞ்ச பிறகும் வரும். இடையில வரும்னா எப்பவும் வரும். ஆமாம், இந்த ஃபார்முலாவுக்கு நீ சம்மதிக்கணும். அனாதியிலே வந்தது, இடையில அனாதியிலே வந்தது, பிடிச்சிருக்குது, இடையில போயிடும் அப்படிங்கிற ஃபார்முலா கரெக்டு. இடையில வந்ததுன்னா எப்போ வேணாலும் இடையில வரும். அந்த ஃபார்முலாவுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்கிற இடத்துல இந்த வார்த்தை இருக்குது. இவர் மாசுங்கிறாரு, அவர் ஆசுங்கிறாரு. மாசு என்பது மும்மலம். அதற்கு பிரமாணமாக மேலே வந்து முப்புறம் எரித்தல் இருக்குது, அது ஒரு பிரமாணம். ஒரு மந்திரம் 7க்குள்ளே போனீங்கன்னா ஞானம் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். அடுத்த பாடப்பகுதிக்கு நம்ம போகலாம்.